தமிழ்நாட்டு இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக கூடாது என விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் வாய் நிறைய அறிவுரைகளை கூறி வருகிறார். ஆனால் திமுகவின் மேடையிலோ 24 மணி நேரமும் டாஸ்மாகை திறந்து வைப்பேன் என திமுக முன்னாள் எம்எல்ஏ மணக்க பேசியிருப்பது திமுகவினர் எப்பேற்பட்ட வேடதாரிகள் என்பதை வெளிச்சம் போட்டு காண்பித்துள்ளது. போதையின் பாதையில் தமிழக இளைஞர்கள் போகக்கூடாது என மன்றாடி கேட்டுக்கொள்வதாக விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பக்கம் வீடியோ வெளியிட்டுக் கொண்டிருக்க, மறுபக்கம் 24 மணி நேரமும் டாஸ்மாகை திறந்து வைப்போம் என திமுக மேடையில் அக்கட்சியினரே முழங்குவது ஓட்டுக்காக திமுக செய்யும் காவாளித்தனத்தையே காட்டுகிறது. டாஸ்மார்க்க ராத்திரி 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கெல்லாம் மூட சொல்ல மாட்டேன். 24 hours ஓப்பன். எவனுக்கும் வஞ்சனை இல்லை. சென்னை அடுத்த புறநகர் பகுதியான பம்மல் தெற்கு பகுதியில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்ட மேடையில்தான் மது ஒழிப்பு குறித்த அக்கட்சியின் இரட்டை வேடம் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டுள்ளது. டாஸ்மார்க்க ராத்திரி 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கெல்லாம் மூட சொல்ல மாட்டேன். 24 hours ஓப்பன். எவனுக்கும் வஞ்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, குடிக்கிறவன் தானே குடிக்க போவான். என்னென்ன ஈக்காவும் எஸ்ஆரும் போயிடுவாங்களா? இல்லை பிளாக்கில் போய் தேடுவாங்களா? இல்லை நான் போய் தேட போகிறேன்னா? ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல, நல்லா கேட்டுக்கோ. குடிக்கிறவன் யானாக இருந்தாலும் சரி, அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி திருந்துமா இல்லை, அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனும் அவனை திருத்த முடியாது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்த சட்டம் கொண்டு வரப்படும் என 2016 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த நிலையில் மதுவிலக்கை அமல்படுத்த சட்டம் கொண்டு வரப்படும் என வாக்களித்ததே அத்தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்ததற்கான காரணம் என கேலியும் கிண்டலுமாக திமுகவுக்கே உரித்தான பாணியில் விளக்கி கூறினார் அக்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி. அது மட்டுமா, மது பழக்கத்திற்கு அடிமையாகி நாளும் இன்னலை சந்தித்து வரும் தாய்மார்களின் வாக்குகளை குறிவைத்தே அப்படி ஒரு அறிவிப்பை திமுக வெளியிட்டதாகவும், ஆனால் அத்தேர்தலில் திமுக சந்தித்த படுதோல்வியால் தாய்மார்களின் வாக்குகளை காட்டிலும் மதுவுக்கு அடிமையாகி கிடக்கும் குடிமகன்களின் வாக்குகளே முக்கியம் என்பது புரிந்ததாகவும் பேசியிருக்கிறார் முன்னாள் திமுக எம்எல்ஏ. அது மட்டுமா, இனி மதுவிலக்கை அமல்படுத்த சட்டம் என்ற நிலைப்பாட்டை திமுக ஒருபோதும் எடுக்காது என்ற ரீதியில் அவர் பேசியிருப்பது மக்கள் நலனை காட்டிலும் வாக்காளர்களின் ஓட்டுக்கணக்கு ஒன்றே திமுகவுக்கு பிரதானமாக உள்ளது என்பதை பட்டவர்த்தனமாக காட்டியிருக்கிறது. நான் ஏன் 24 hours ஓபன் பண்றேன்னா, நீ நாட்டுக்கு வேஸ்ட். 24 hours குடிச்சு நீ சாவு, மிச்சம் மீதி வச்சு நாங்க ஆட்சி நடத்துறோம். போதாக்குறைக்கு தனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் 24 மணி நேரமும் டாஸ்மாகை திறந்து வைப்பேன் என திமுகவின் மேடையில் நின்று கொண்டு அக்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ முழங்கியது பொதுமக்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது. மக்கள் மதுவுக்கு அடிமையாகி வாழ்க்கையையும் குடும்பத்தையும் தொலைத்துவிடக் கூடாது என்ற நோக்கிலேயே காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை இயங்கி வந்த டாஸ்மாக் கடைகளின் நேரம் நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை என குறைக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தது முதலே 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை ஜரூராகவே நடந்து வருகிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் மது பிரியர்களின் வசதிக்காக 90 ml அளவில் புதிய டெட்ரா பேக்குகளில் மது விற்பனையை தொடங்கவும் திட்டம் தீட்டியது இந்த திமுக அரசு. ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளில் போலி மதுபானங்கள் விற்பனை மூலம் மக்களின் உயிரை குடித்து கஜானாவை நிரப்பிக் கொண்டிருக்கும் விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின், மறுபக்கம் போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லக்கூடாது என வீடியோ போட்டு மன்றாடி வருவதுதான் வேடிக்கை.
அது மட்டுமா, மதுப்பழக்கம் அதிகரிப்பால் இந்தியாவிலேயே அதிகமாக விதவைகள் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சியின் மீது சேற்றை வாரி வீசிய திமுகவின் எம்பியும் முதலமைச்சரின் சகோதரியுமான கனிமொழி தற்போது 24 மணி நேரமும் டாஸ்மாகை திறந்து வைப்பேன் என சொந்த கட்சியினரின் பேச்சு குறித்து என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதே சாமானிய மக்களின் பிரதான கேள்வியாக உள்ளது. டாஸ்மார்க்கை ராத்திரி 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கெல்லாம் மூட சொல்ல மாட்டேன். 24 hours ஓப்பன்.